ரொம்ப நாள் ஆச்சு நான் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த விளாக். இவ்வளோ லேட்டாக போடுற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். யூடியூப் அல்கோரிதமே பயந்துரும், என்னடா இவ புதுசாக விளாக்லாம் போடுறாளே அப்படின்னுட்டு. என்னை பொறுத்த மட்டும் யூடியூப் என்னோட பேஷன், ஒர்க் வேறு பேஷன் வேறு. எனக்கு இது நான் பிடிச்சி தான் செஞ்சிட்ருக்கேன். பட் ஆனால் சில சூழ்நிலையில் என்னால் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணி போட முடியல. யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், இப்போ வரைக்கும் அது ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்மாக நான் பார்த்ததே இல்லை. உடனே ஒரு சிலர் கேட்பீங்க, இதுலேருந்து அப்போ காசு வந்தால் வேணான்னு சொல்லிடுவியா அப்படின்ட்டு. யாரு தாங்க வேணான்னு சொல்லுவா? நீங்கள் வேணான்னு சொல்வீங்களா? இல்லை அந்த மாதிரி தாங்க நானும். இதுலேருந்து பெரிய அமௌண்ட் வந்தாலும் சரி, சின்ன அமௌண்ட் வந்தாலும் சரி, கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டா ஆகட்டும், அது ரெண்டுத்துலேயுமே நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸும் சரி, ஃபோட்டோஸும் சரி, என்னோட ஒரு மெமரிஸ் தான். ஏன்னா என் ஃபோனில் மெமரி ஃபுல் ஆகிட்டு அப்படின்னாலே நான் நிறைய டெலிட் பண்ணுவேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும். என்னடா இது நம்ம இதெல்லாம் டெலிட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இன்ஸ்டாவும் சரி, யூடியூப்பும் சரி, இது ரெண்டுத்துலேயும் நம்ம போஸ்ட் பண்ணால் டெலிட் ஆகாதுல்ல அப்படிங்கிற ஒரு சின்ன நப்பாசையில் தான் இதெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பின்னாடி ஒரு நாள் நான் உட்காந்து பார்க்கும்போது இது எல்லாமே என்னோட மெமரிஸ் தான். ஓகே, பேக் டு கணேஷ் சதுர்த்தி அன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் அக்காவே முடிச்சு வச்சிட்டாங்க. நான் எப்பயும் போல எழுந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அக்கா கூட சேர்ந்து விநாயகரை வாங்க போயாச்சு. எப்பயுமே சிம்பிளாக தான் விநாயகரை வாங்கிட்டு வரும். ஆனால் இந்த முறை எனக்கு ரொம்ப ஆசை, நல்லா தொந்திலாம் வச்சுட்டு அழகாக குண்டா தொப்பையோடு வரணும் அப்படின்ட்டு. அதனால தேடி அழகாக இந்த விநாயகரை தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த க்யூட்டான குட்டி பிள்ளையாரை நாங்கள் பார்த்துட்டு, சரி நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு வரணும் வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டோம். எங்கள் வீட்டு குட்டி தொந்தி விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை, பாயாசம், சக்கரை பொங்கல், சுண்டல் எல்லாமே ரெடியாக இருந்தது. அடுத்து வேறு என்னென்னா அபிஷேகம் தான். அபிஷேகம் பண்ணுறதுக்கு இந்த முறை நாங்கள் 9 பொருள் வச்சு செஞ்சுருந்தோம். ஜென்ரலாக அப்பா 5 பொருள் வச்சு செய்வாங்க. சரி இந்த தடவை 9 பொருள் வச்சு செய்யலாமே அப்படின்ட்டு தான் 9 பொருள் வச்சு செஞ்சுருந்தோம். அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கூட எப்பயும் போல் எடுபடி மாதிரி ஒத்தாசை தான் பண்ணிட்டு இருந்தேன். குட்டி விநாயகரை தரையிலலாம் உட்கார வைக்கக்கூடாது, இந்த மாதிரி மனையில் தான் உட்கார வைக்கணும், மணவட்டையில் தான் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மணவட்டையில் கொஞ்சமாக மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சுட்டு கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் 9 பொருளையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் அம்மா சரி பூக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வேறு வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பூக்கட்டி ரெடியாக வச்சுருந்தேன். மல்லிப்பூ தான் வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் அன்றைக்கி அவ்வளோ ரேட்டு. ஸோ இதுவே ஓகே தான், எதுவாக இருந்தால் என்ன, கண்டிப்பாக பிள்ளையார் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்காவும் இதையே வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் பக்கத்தில் அருகம்பில் இருந்துச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய அருகம்பில் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அதையும் பறிச்சுட்டு வந்துட்டோம். எதுக்கு அதெல்லாம் கூட காசு கொடுத்து வாங்குறாங்க ஒரு சில பேர். கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டு பக்கத்துலேயே அருகம்பில் இருக்கும், அதையே பறிச்சுட்டு வரலாம். முன்னாடிலாம் நாங்கள் அப்படி தான் சின்ன வயசில் படிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். ஏன் இப்போயும் நாங்கள் அப்படி தான். ஆனால் ஒரு சில பேர் அதெல்லாம் வாங்குறாங்க காசு கொடுத்து. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, இது கூடவா அவங்களால பறித்து விநாயகருக்காக செய்ய முடியாது அப்படின்ட்டு. அடுத்து விநாயகருக்கு அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கிளிப்ஸ் ஆஃப் அபிஷேகம் தான் நான் இதில் காட்டியிருப்பேன், ஃபுல்லெல்லாம் காட்டல. அம்மா தான் விநாயகருக்கு ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு தண்ணியால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் மற்ற பொருளை வச்சு அம்மா அபிஷேகம் பண்ணாங்க. எப்பயுமே அம்மா பண்ண மாட்டாங்க, இந்த முறை தான் அம்மா பண்ணாங்க. எப்பயுமே நானும் அக்கா டேடி தான் செய்வோம். இந்த முறை தான் அம்மாவை செய்ய விட்டோம். எங்கள் அம்மா ஃபுல் சமையல் வேலையில் தான் அந்த நாள்லலாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அதனாலேயோ என்னவோ எங்கள் அம்மா செஞ்சதே இல்லை. இப்போல்லாம் சமையல் வேலை மற்ற ஒர்க் எல்லாமே நாங்கள் டேக் ஓவர் பண்ணிவிட்டோம். அம்மா சின்ன 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 வேலை எல்லாமே செய்வாங்க. விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணும்போது எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்தில் இதுதான் முதல் முறையாக உங்களுக்கு நான் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எங்களுக்குள்ள அவ்வளோ ஹர்ட் ஆச்சு. என்னடா இது நம்ம அம்மாவை இத்தனை வருஷம் ஒரு தடவை கூட கூப்பிட்டு அபிஷேகம் பண்ண சொல்லலையே அப்படின்னுட்டு. சரி இதுக்கப்புறம் கண்டிப்பாக எப்பயுமே எங்கள் அம்மா தான் அபிஷேகம் பண்ணணும்னு நானும் எங்கள் அக்காவும் டிசைட் பண்ணியாச்சு. அபிஷேகம் முடியறதுக்குள்ளவே நான் அருகம்பில் மாலை கட்டி ரெடியாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஜிகு பெயிண்டிங் ஜென்ரலாக அங்கேயே அடித்து தான் கொடுப்பாங்க. ஆனால் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அது சுத்தமாகவே போயிடுது. அதனால் அவங்க கிட்ட கெஞ்சி கொத்தாடி நீங்கள் எனக்கு அந்த கலரை கொடுத்து மட்டும் விடுங்க, நான் வீட்டில் போய் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அடிச்சுக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து கோகோனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி தான் வந்து அடிக்கணும்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. ஸோ அதை வச்சு அழகாக ஒரு அடித்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கடுத்து அக்கா வந்து அவருக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. படையெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் ரூமே வந்து வேறு மாதிரி வைப் இருந்துச்சு. இந்த மாதிரி வைப்லாம் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே கோவிலில் இருக்க மாதிரியே எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா தான் வந்து வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்து தீபாரதனைலாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து நல்லா மனசார சாமி கும்பிட்டுட்டு காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு நாங்களும் வந்து சாப்பிட போயிட்டோம். விநாயகருக்கு மட்டும் இல்லை, எனக்கும் கொழுக்கட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறில் இடமே இல்லை. அதனால அம்மா திட்டுவாங்க அப்படின்ட்டு அம்மாக்காக கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு கையோடவே வந்து பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு, ஏன்னா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கிச்சனில் போய் நின்றுட்டு வேலை பார்க்கணுன்னா கடுப்படிக்கும். அவ்வளோதான், விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் போச்சு. வேற ஒரு vlogல இணைவோம். பாய்.